ரயில் மியூசியம் வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில் இன்ஜின்கள் மற்றது பொருட்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்ஜின்கள் ரயில் பாதைகள் ஒரு பாதை ஒன்று இருக்குது. பழைய காலத்தில் இந்த மாட்டு வண்டிகள் போகிறதுக்கு போடப்பட்ட பாதைகள். இந்த பாறை இருக்குது தானே, அந்த பாறையை குடைஞ்சி வந்து செய்திருக்கணும். ஆனால் இதில் நிற்கிறது எல்லாமே வந்து டூரிஸ்ட் தான். பெரும்பாலும் எங்களை ஆக்களை காண முடியாது. ஃபுல்லாக வந்து வெள்ளக்காரன். யானைகள் சரணாலயம் பின்னவலை தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களம். இதில் போட்டுக்கு பாருங்கள், நீங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்யலாம்ன்றத. பெரிய ஒரு யானைன்ற மண்டையோடு வச்சிக்கணும். சைனாவிலேருந்து வந்திருக்கணும் பாருங்கள். அதெல்லாம் இதில் மேல் யானை வந்து 28, ஃபீமேல் யானை வந்து 40 யானைகள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கணும். உள்நாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரன் பார்க்குறாக்கு தேசிய அடையாள அட்டை கொடுக்க வேண்டி வரும். மற்றது ஃபாரின் அடல்ட்டுக்கு வந்து இதில் விலை நிறவங்க பார்த்துக்கணும் பாருங்கள். ஒரு மத்தியானத்துக்கு கிட்ட நேரம் இருக்குது. அது மட்டுமே எக்கச்சக்க வெள்ளக்கார் வந்து காத்திருக்கணும். நாங்களும் வந்து எங்களுக்கு நேரம் தெரியலை. டே கடும் பசியில் நினைக்கிறேன். அவருக்கு அடிச்சினான், கோல் அடிச்சு வாழ்த்துகள் தெரியும் அடிச்சு. அவர் ஆன்சர் இல்லை சரியோ, அதான் அடிச்சிடார். 2 இவரும் இன்னும் ஒரு ஆளும் இருக்கிறான். அவன் 3 பேரும் 2 மணிக்கு பாருங்க கூட்டியாரணும். அப்படி படையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நித்திரையை கொண்டுட்டார். இனி அவரை குளிக்க பார்ப்பினோம். இப்படி நீங்களும் அருகில் போய் அதை தேய்ச்சி குளிக்க பார்க்கலாம். அக்கா மத்தானும் உங்க பெண் கழிச்சு 2 கட்டிடும். அதுதான் ஆள் ரிப்போர்ட்டர் நாம பேசுறோம். அவனை கேக்குறீங்க. கல்யாண மண்டபத்துல வச்சு பேசுறானா? பண்பாட்டிக்கிற சண்டை இஞ்ச மட்டும் வருதப்பா. அப்பா நீ எல்லாம் இதுக்குள்ள இறங்கி குளிப்பினோம். வேலோட சேர்ந்து யானைகளுக்கு குளிக்க பாட்ட நீங்க விரும்புறீங்கன்னாலும் விரும்பலாம். மாட்டு பட்டு மாதிரி வாரணம் எல்லாரும் சத்தியா 2 மணிக்கு. ஜெஃப்னா, we are from ஜெஃப்னா. இதில் பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 91வது நாள். நாங்கள் கண்டியில் தான் நிற்கிறோம். நேற்று வந்து கண்டிக்கு வந்து நாங்கள் கண்டியில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு இங்கேருந்து வந்து பின்னவலைக்கு போக போகிறோம். பின்னவலை யானைகள் சரணாலயம் இருக்குது, அங்கேயும் பார்த்துட்டு தொடர்ந்து எங்களுடைய பயணத்தை வந்து தொடர போகிறோம். இரவுக்கு வந்து எங்கே தங்கலாம்னு பார்த்துட்டு கண்டி டவுனுக்குள்ளே பார்த்தா அவ்வளவு வாகனங்கள் அடுத்தடுத்தாக வந்துட்டு போனது. அப்போ நெரிசலுக்கு நிற்க விரும்பல. இங்கால ஒரு ஆத்தங்கரை ஓரம். ஆனால் இதுவுமே வந்து இரவு சரியான ஒரு டிராஃபிக்காக வாகனங்கள் கணக்க வாகனங்கள் புழங்குற ஒரு ரீதியாக தான் காணப்பட்டது. ஆனால் இயற்கையான ஒரு சூழலாக இருந்தது. இந்த இடத்துல விட்டுட்டு தான் வந்து நாங்கள் இரவு வந்து படுத்தினாங்கள். இங்கால பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடுது. இங்கால ஆத்தங்கரை ஓரமாக விட்டுட்டு படுத்தினாங்கள். இப்போ எல்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். அப்படியோ என்ன நடக்குது என்றதை பாருங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ வந்து சரியான வெயிலாக தான் காணப்பட்டது. இரவு லைட்டான ஒரு குளிராக தான் காணப்பட்டது. நீங்கள் ஆற்ற பாருங்கள். இதில் இறங்கி குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்படியே இங்கேருந்து வெளிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற ஆற்றுல குளிச்சுட்டு போவோம்ட்டு முடிவெடுத்துட்டோம். இதால் இறங்கக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்குது. இதால் இறங்கி போய் குளிப்போம். நல்லா இருக்கும், நல்ல குளிர்மையாக இருக்கும் இந்த இடத்துல குளித்தா. வா சூப்பர் இடம் உண்டு. மேலே இருந்து பார்க்க தெரியல. இதில் இறங்கினா அப்புறம் தான் இப்படி இடம் சூப்பராக இருக்கு. சில இடங்களில் ஆழ்பமாக தான் இருக்கும். நீரும் வந்து நல்ல ஃபோர்ஸாக வந்து ஓடிக்கொண்டு பாருங்க. இதில் வெள்ளைக்காரன் வந்து பார்த்து கொண்டு நிற்கணும். இப்போ இதில் வர்றதுக்கு வந்து கணக்க வழிகள் இருக்குது. நாங்கள் நிற்கிற பகுதியில் ஒரு ஆக்களையும் காணலை. அதோட குளிக்கலாம்னு கேட்டாங்க. இதில் குளித்தா ஆபத்து ஆழம்னு சொன்னவன்.
அதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அங்கே குளிக்கலாம்னு. ஏன்னா தண்ணி நல்ல ஸ்பீடாக ஓடுதுண்டா. தண்ணி ஆழத்துக்கு அடித்து கொண்டு போய் எங்கேயும் பாறையெல்லாம் பட்டா சரி, சுற்றி பாறையெல்லாம் அங்கே பாருங்க கழுத்து மட்டில் தண்ணி நிற்குது. வந்துல அதுக்கு ஆழமான ஒரு நீரோட்டம். நல்லா இருக்கு. ஆழம் அங்கால போ கொண்டு போய் கல்ல பிடிச்சு அங்கால ஓட்டத்துக்கு போவா சரியா கல்ல பிடிச்சு. என்ன குளிர். இது எவ்வளோ ஆழம். ஒரு கொஞ்சம் வந்து எவ்வளோ ஆளுங்க. தண்ணி கொண்டு போகுது. இதால கொஞ்சம் தள்ளி போனா அடிச்சு கொண்டு போயிடும். அவ்வளோத்துக்கு அல்ல போடுங்க. ஐஸ் ஐஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து தண்ணியை விட்டுட்டு அப்படியே குளிச்ச மாதிரி இருக்கா. அப்படியோ இதில் குளிச்சுட்டு முன்னுக்கு ஒரு கடை இருந்தது. அதில் காலை உணவை முடிச்சுட்டு அப்படியோ பயணத்தை தொடங்குறோம். நேரம் வந்து பின்ன விலைக்கு தான் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடையில் இந்த ரயில் மியூசியம் வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில் இன்ஜின்கள், மற்றது பொருட்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்ஜின்கள், ரயில் பாதைகள் போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்கணும் பாருங்கள். இதில் போட்டுக்கணும். அதோட அதில் பார்த்து அந்த சமிக்ஞைகளும் போட்டுக்கணும். மொத்த இப்போ ரயில்வே சமிக்ஞைகள் இருக்குது தானே. இப்போ நாங்கள் ரோட்டில் ஓடுற மாதிரி வந்து ரயிலில் போய்க்க இருக்கிற சமிக்ஞைகளையும் வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் பாவிக்கப்பட்ட உபகரணங்களை இப்போ கண்காட்சி மாதிரி வச்சிருக்கணும். இதில் பாருங்க, இதுக்கு முன்னால் இந்த மியூசியத்துக்கு வர்றாங்கலாம் பார்க்கிங் பண்ணலாமென்று போட்டிருக்கணும். இது எல்லாமே வந்து பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மியூசியமும் பொருட்கள், அந்த பொருட்களை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். அதோட இப்போ வரைக்கும் வந்து கடுமையான ஒரு வெயில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா மழை துமிக்க தொடங்கிட்டு இங்கே கிளைமேட்டுகளை சொல்லவே இல்லாது. ஏன்னா அடிக்கடி வந்து மழை பெய்யும், உடனே வெயில் அரைக்கும், அப்படி தான் இங்கே இப்போ மழை தூர தொடங்கிட்டு. இங்கே இருந்து வந்து பின்னவலை 37 கிலோமீட்டர்கள். அதில் பிரதானமாக வந்து இந்த பின்னவலை என்றோடனே யானைகள் சரணாலயம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அங்கேயுமே போகிறோம். அதோட அங்கே சுற்றி இருக்கிற இடங்களையும் வந்து விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு யானை ஒன்று கண்டரில் நிற்குது. இங்கே கூடுதலாக கண்டி பெரேரா மற்ற பௌத்த நிகழ்வுகளுக்கு வந்து இந்த யானைகள் வந்து கட்டாயமே இருக்கும். அப்படியான நிகழ்வுகளுக்கும் கொண்டு போவினோம். அதோட இப்போ இந்த யாழ்ப்பாணத்துலேயும் அந்த கோயில்களுக்கு யானைகள் வந்து இங்கால பகுதியிலேருந்து கொண்டறினோம். இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து 37 கிலோமீட்டர் போகணும். அதோட கண்டிலேருந்து இந்த பாதையூடாக கொழும்பு போகிறோன்னா 100 கிலோமீட்டர் தான். ஆனால் பயண தூரம் வந்து எக்கச்சக்கம் எடுத்துரும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கான ஒரு வீதி. யானை ஏற்றி இது இந்த வாகனம் முழுக்குது. ஆனால் வேற ஒரு இடத்துல கடுகண்ணாவன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு பாதை ஒன்று இருக்குது. பழைய காலத்தில் இந்த மாட்டு வண்டிகள் போகிறதுக்கு போடப்பட்ட பாதையாண்டு. இந்த பாறை இருக்குது தானே, அந்த பாறையை குடைஞ்சி வந்து செய்திருக்கணும். ஆனால் இது எல்லாம் இப்போ வாகனம் போக முடியாது. இந்த புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான ஒரு இறக்கத்தால் இறங்கி கொண்டிருக்கிறோம். இறங்கி 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 அப்படியே போகுது பாருங்க. இதால் வருது. போகிற வழிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கஜக்க ரெசார்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட அந்த யானைகள் சஃபாரி போகிற இது இருக்குது தானே, அதுவும் வந்து இந்த பகுதியில் இருக்குது. நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து இதால் வரையில் இந்த முறை தான் இந்த வீதியூடாக போகிறோம். சரி, இப்போ பின்னவலைக்கு வந்துட்டோம். சில பேர் நினைப்பீங்களா, ஏன்டா அங்கே கண்டிக்கு போயிட்டு திரும்ப பின்னவலைக்கு வந்தீங்கன்னு. எங்களுக்கு இந்த தொண்டுகளை வந்து நாங்கள் வர்ற வழியால் வந்து வரையில, அதனால் இந்த இடங்களையும் உங்களுக்கு காட்டுவோம்ன்றதுக்காண்டி தான் திருப்ப கீழே இறங்கிட்டு வந்திருக்கிறோம்.
வரைக்க ஒரு சில இடங்களில் வந்து மழை சூழல் வந்து பெஞ்சு கொண்டு இருந்தது, மப்பான சூழ்நிலை கண்டது. ஆனால் இதில் இறங்கின பிறகு கடுமையான ஒரு வெயில் ஒன்று அடிக்குது. அதோட இங்கால பார்க்கிங் வந்து முன்னுக்கு பார்க்கிங் அதை ரெனோவேஷன் பண்ணினோம். அதனால் இங்கால ரோட்டுக்கரையில் தான் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போயிருக்கணும். இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வந்திருந்தால் வந்து நாங்கள் யானைகளை வந்து குளிப்பாட்டலாம். 2 மணி அல்லது 4 மணி நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சரியாக 12:30க்கு போகிறோம். சில வேளை அந்த டைமுக்கு அங்கே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இலங்கை என்றா வந்து இந்த யானைகள் வந்து யானை சவாரி போகலாம், யானைகளுக்கு அருகில் புகைப்படங்கள் எடுக்கலாம், அதை வந்து பிரதானமாக பார்ப்பினோம். இதே வந்து எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் நிற்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாருமே வந்து குரூப் வரணும். அதனால் பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கணும் வெளிநாட்டவர்களை. போன முறை வந்து நான் விளைநில வனங்கள் எப்படி நீங்கள் என்ன செய்யலாம் என்ற சம்மந்தமாக வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்க. கட்டாயம் சின்ன பிள்ளைகள் இருந்தால் வந்து யானைகளை அருகில் பார்க்குறதுக்கு வந்து பின்ன விலக்கு கூட்டியாங்க. ஆனால் இதில் வந்து இந்த வாய்க்கால் ரெனோவேஷன் செய்யணும். மற்ற இதில் வந்து முதல் இதுதான் பார்க்கிங். இப்போ பார்க்கிங்லேயும் வந்து ரெனோவேஷன் நடக்குது. இதில் நிற்கிறது எல்லாமே வந்து டூரிஸ்ட் தான். பெரும்பாலும் எங்களை யாக்களை காண முடியாது. ஃபுல்லாக வந்து வெள்ளக்காரன் இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது. அதோட இங்கே தொப்பி மற்ற ஸ்ரீலங்காவை பிரதிபலிக்கிற விஷயங்கள் வந்து இதில் வச்சிருப்போம். யானைகள் சரணாலயம் பின்னவலை தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களம். இதில் போட்டுக்கு பாருங்கள், நீங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை இதில் படத்துலேயே போட்டுக்கணும். யானைக்கு குளிப்பாடலாம், அதுக்கு பக்கத்தில் உணவு கொடுக்கலாம், பக்கத்தில் இருந்து புகைப்படங்கள் எடுக்கலாம். இதை வந்து வாகனங்கள் நிறுத்துறாங்க தடை. மலை நாடுகளில் இருந்துட்டு கடைசியில் இங்கே வரைக்கும் வந்து சரியான ஒரு வக்கையாக இருக்குது. இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கணும். உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் யார் வந்தாலும் வந்து இதில் டிக்கெட் எடுக்கணும். மற்றது விலைகள் வந்து வேறுபடும். வெளிநாட்டவர்களுக்கு ஒரு விலை இதில் போட்டுக்கினேன் பாருங்கள். ஓப்பன் விசிட்டர்ஸ் வந்து எத்தனை மணிக்கு வரணும், அதோட என்னென்ன செய்யலாம் வந்து ரிட்டர்ன் ஃப்ரம் த ரிவர். இப்போ 12 மணிக்கு வந்தவன்டா வந்து ரிவரில் குளிச்சுட்டு யானைகள் வந்து கொண்டு இருக்கும். அதையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன டைமுக்கு அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இலங்கைக்கு வந்துட்டு ஞாபகார்த்தமாக கொண்டு போகிற கிஃப்ட்டுகள் வந்து இதில் வச்சிருக்கணும். பெரிய ஒரு யானைன்ற மண்டையோடு வச்சுக்கணும். இதில் வந்து வெளிநாட்டவர்கள் டிக்கெட் எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கிறேன். இதில் எங்களுக்கு வந்து பெரிய ஆக்களுக்கு 295 ரூபா போட்டிருக்கு. சின்ன ஆக்களுக்கு 12 வயசு 3 வயசுலேருந்து 12 வயசு இருக்கிற ஆக்களுக்கு வந்து 118 ரூபா போட்டிருக்கு. அது சோதிக்கும் போது உங்கள் அடையாளத்தை ஒரு செய்து செல்லுபடியாக தேசிய அடையாள அட்டை. இங்கே நாங்கள் சிலவில் வந்து உங்களுக்கு டவுட்டண்டா உள்நாட்டுக்காரரா வெளிநாட்டுக்காரன் பார்க்குறாக்கு தேசிய அடையாள அட்டை கொடுக்க வேண்டி வரும். மற்றது ஃபாரின் அடல்ட்டுக்கு வந்து இதில் விலை நிறுவனங்க பார்த்துக்கணும் பாருங்கள். ஃபாரின் அடல்ட்டுக்கு வந்து 15 USD போட்டிக்கணும். அதோடு சேர்ந்து 18% வெட் வரி வரும். அதோட சில்ட்ரன்ஸுக்கு வந்து 7.5 USD போட்டிருக்கணும். அதில் இது விவரங்கள் வந்து போட்டிருக்கணும். பின்னாவில் எலிஃபண்ட். நாங்கள் ஒரு திங்கட்கிழமைக்கு வந்துருக்கிறோம். சனி ஞாயிறுகளில் வந்தோம்னா வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸை மட்டும்தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. உள்நாட்டவர்களும் எனக்கு பேர் வந்து அந்த நேரம் வந்திருப்பினோம். இதில் பார்த்தீங்கன்னா பின்ன வெள்ள எலிஃபண்ட் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்ற மேப் வந்து இதில் போட்டிருக்கணும். யானைகளை அந்த ரிவரில் குளிப்பாட்டிட்டு இந்த வழியால் கூட்டி இருக்கணும். கூட்டி இறக்க வந்து அந்த அழகாக இருக்கும். மற்றது
இப்போ நாங்கள் 2 மணி ஆகும் அந்த யானைகளை கூட்டி கொண்டு வர்றதுக்கு. இப்போ நாங்கள் 12:30 இன்னும் 3:30 மத்தியானம் கிடக்கு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினோம்டா நல்லா அழகா காட்சி அளிக்கும். இதிலே போட்டிருக்கணும் பாருங்கள். சில பேர் வந்து இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே இருக்க ஃபாரினர்ஸ்கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். அதுகளுக்கு உங்களுடைய இதுகளை கம்ப்ளைண்ட்ஸை வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கொண்டு நம்பரும் போட்டிருக்கணும். இதில் வந்து இந்த இடத்துல மேல் யானை வந்து 28, ஃபீமேல் யானை வந்து 40 யானைகள் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கணும். அதோட கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹிந்திக்காரர் எனக்கு பேர் இதில் நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓ, இந்த எல்லா யானைகளும் வந்து இதெல்லாம் இருக்கு பாருங்க. இன்னும் ஆக்களை வந்து குளிக்கிறதுக்கு கூட்டி கொண்டு போகல. கூட்டி கொண்டு போகிறோன்னா அந்த வழியெல்லாம் கூட்டி கொண்டு போகணும். மிச்சம் இல்லை இதெல்லாம் இருக்கேன். இவ்வளவு அருகாமையிலிருந்து வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா யானைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட ரிவருக்கு குளிக்கிற டைம் போனோம்னா அந்த யானைகளுக்கு வந்து சோப் எல்லாம் வந்து போட்டு விடக்கூடிய மாதிரி இருக்கும். சைனாவிலேருந்து வந்திருக்கேன் பாருங்க. அவையெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். லவ்ஸ் பண்ணினேன், 2 பேர் லவ்ஸ் பண்ணுறேன். இந்த வெயிலுக்குள்ள நிற்குதான் பாருங்க. இந்த யானைகள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போகணும். அதுதான் பெரிய சீன். அதுக்காண்டி தான் எல்லாருமே வந்து காத்திருக்கணும். 2 மணி மட்டும் படையெடுத்து வாரணம் பாருங்க. எனக்கு பேர் சரி. இந்த இடத்துல வந்து இப்போ யானைகளுக்கு பக்கத்துலேருந்து புகைப்படம் எடுக்கலாம். அதை தவிர யானைகளுக்கு உணவு ஊட்டலாம். அதை தவிர யானைகளுக்கு குளிப்பாட்டலாம். ஒவ்வொரு ஒன்றுக்கும் வந்து ஒரு பேக்கேஜ். இதில் ஒரு யானையை வந்து கூட்டி கொண்டு போகிறோம் அந்த புகைப்படம் எடுக்கிறக்காண்டி. அவையில் வந்து அந்த பேக்கேஜ் எடுத்துருக்கணும். 1500 நினைக்கிறேன். 1500 கொடுத்தா அதுக்கு அருகாமையிலேருந்து புகைப்படம் எடுக்கலாம். அவைகளுக்கு தனியே கூட்டி கொண்டு போயிடும் பாருங்க. இந்த யானைகள் தும்பிக்கையை தொட்டு வந்து புகைப்படம் எடுக்கலாம். இதில் இந்த எல்லாருமே அந்த யானைகளுக்கு பின்னால் பார்க்க போய் கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இதில் நிற்கிற எல்லா யானையும் மொத்தம் 68 யானை நினைக்கிறேன். அந்த யானைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டி கொண்டு போய் நம்ம குளிக்கிறதுக்காண்டி இன்னும் 1 மணி நேரத்துக்கு கிட்ட நேரம் இருக்குது. அது மட்டுமே எக்கச்சக்க வெள்ளைக்கார் வந்து காத்திருக்கணும். நாங்களும் வந்து எங்களுக்கு நேரம் தெரியலை, வந்துட்டோம். ஆனால் காத்திருக்கணும். சரி, குளிக்க மட்டும் வெயிட் பண்ணணும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து உணவளிக்கிறது இந்த இடத்துல முதல் வந்து இந்த மேலே கட்டியிருந்ததை இப்போ வந்து போன முறை வரைக்கும் இந்த மேலே தான் நின்று உணவளிக்கலாம். இப்போ அது கலட்டி கிடக்கு. இதில் ஒரு பழக்கூடை ஒன்று இருக்குது. இதில் கொடுத்து பழக்கூடையை வேண்டிட்டு நாங்கள் வந்து உணவளிக்கலாம். ஃப்ரூட் பக்கெட் வந்து 590 போட்டிருக்கு. இவ்வளவு இது 590 கொடுத்துட்டு நாங்கள் வேண்டி வந்து 590 கொண்டு வேண்டி கொடுப்போம். அதுக்கு என்ன வேண்டும் இவ்வளோ வேறு சாப்பாடு குடிக்கணும். வயிறு நிறைய அடி கொடுப்போம்.
காசு கொடுத்தா வந்து அருகாமையில் போகலாம், யானைக்கு அருகாமையில் போய் உணவளிக்கலாம். அதில் அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது வேறங்க, அப்படியே குதிரை ஓடுற மாதிரி. அந்த என்ன சொல்லுவா அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு இல்லை, அந்த குதிரை ஓடுற மாதிரி தான். வாக்களுக்கு பேர் என்னண்டா அவர் அது மைண்டில் வருது இல்லைடா, என்னண்டா ஹவ் பாய்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். கவ் கேர்ள். இவர்கள் இருந்தால் கட்டாயம் கூட்டியாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி வேணும். யானைக்கு வாய் கொஞ்சம் சின்ன என்ன இருந்தாலும் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து இதில் ஃபோட்டோ எடுக்க போனவர். அப்போ உள்ள விடையில் அப்போ அவர் வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தவர். நான் 15 USD கொடுத்துருந்தேன்னா கொடுத்தா அப்புறம் என்ன இதெல்லாம் செய்யலான்ட்டு. ஆனால் நாங்கள் விளங்கப்படுத்தி விட்டுருந்தாங்க அது வந்து என்ட்ரி ஃபீ மட்டும்தான், மிச்ச ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கு வந்து ஒவ்வொரு காசுண்டு. அப்போ அவர் சொன்னவர் வந்து ஸ்கேமே இல்லை, இது வந்து இப்போ நாங்கள் யூரோப்புக்கு போனாலும் அந்த காசான இப்போ அவையில் வந்து அந்த கண்ட்ரியில் இருந்து அந்த நாட்டுக்காரண்டபடி இப்போ எங்களுக்கு வந்து 200 தான் எடுத்தவர். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ள வந்து நாங்களும் இந்த ஆக்டிவிட்டி செய்கிறேன்னா வந்து இது செய்து கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்கிறார் வந்து இல்லை, தங்க கண்ட்ரியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தானன்ற மாதிரி காய்ச்சிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு வெளிநாடு போயிட்டு வந்தா அவ்வளோ காசு கொடுத்துருப்பேன். மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இவையில் வந்து பாதுகாப்புக்கு நிற்கணும் வன ஜீவராசிகள், திணைக்கள அதிகாரிகள். அதை வேறுங்க ஃபுல்லாக பேர் நிற்கணும். கூடுதலாக இந்தியாவிலேருந்து ஹிந்திக்காரர் கொஞ்சம் பேர் வந்து வந்திருக்கணும். Ça marche ou pas? என்ன யானை பயப்படாம சரி. இப்போ இதை பார்த்து நாங்கள் யானைக்கு வந்து சாப்பாடு காணாது, என்ன கொடுத்துக்கிற சாப்பாடு காணாது, நாங்களும் ஒரு பாஸ்கெட் ஒன்று வேண்டி கொடுக்க போகிறோம். வாங்க 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 சாரி. One bucket. One. CI. Sorry. Marcelina. இதெல்லாம் வந்து ஒன்று எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த பழைய 100 ரூபா தாள் வேறு கனகாலத்துக்கு பிறகு பார்த்துருக்குறேன். அதான் 590 எடுத்துருக்கிறான். மச்சான் அது பெரிய ஜானியாக கிடக்குடா. ரைட் மியாவ். இது சரி, இதில் வந்து டிக்கெட்டில் 500 ரூபா போட்டிருக்கு. வெட் வரி வந்து 90 ரூபா நினைக்கிறேன். பொருளா பயப்படாது பாரு உதறி உதறி பயப்படுறாரு. பொருள் கடும் பசியில் நினைக்கிறேன். நல்ல பெரிய இதா. சரி கொடுங்க கொடுங்க, என்ன செய்யறது? வாய்க்குல போங்க, அப்படியே தலையை வைங்க. அது இந்த நாக்கு வந்து கையில் பட்டுட்டு கொஞ்சம் ரஃப்பான நாக்கு. எப்படி இதில் வந்து சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது, அங்கே பக்கத்தில் போய் நின்று புகைப்படம் எடுக்க போகிற டிக்கெட் எடுத்தீங்கன்னா 1500 நீங்கள் பேசாமல் 590 ஒரு பக்கெட் வண்டி நீங்கள்டா எல்லாருமே பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுக்கலாம். அதான் நாங்கள் 590 கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுத்து அதை தடவி அந்த ஒரு அனுபவத்தையும் பெற்று மற்றது இதையும் புகைப்படம் எடுத்தினாங்க. மற்றது இந்த யானை இதுகள் வந்து போட்டிருக்கணும் பாருங்கள், விவரங்கள் அதில் எலும்பில் இருந்து சகல இதுகள் போட்டிருக்கணும். அதோட ஒரு யானை பாகன் இருக்கிறார், நான் ஒரு யானை பாகன் என்னெல்லாம் வச்சிருப்பினம்ன்றது வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் பாருங்கள்.
சின்ன கத்தி ஒன்று இருக்கும், மற்றது இந்த குச்சி ஒன்று இருக்கும், மற்றது பொச்சு மட்டை வந்து அந்த கடிச்சா தோல் சீவுறதுக்கு, மற்றது இவ்வளோ விஷயங்களும் வந்து ஒரு யானை பாகண்ட கட்டாயம் இருக்கணும் என்ற மாதிரி போட்டிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா கழிவறை வசதிகளும் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையில கூட்டி வந்து நின்றுட்டு உங்களோட நேரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கழிக்கலாம். ஆனால் முதல் நல்ல கலகலப்பாக இருந்தது. இப்போ பார்த்தோம்னா வரிச்சோடி போய் போன மாதிரி தான் எனக்கு நினைப்பு வருது. இதில் கட்டி வச்சுக்கணும் பாவம் பாருங்கள், கவலையாக தான் இருக்குது. இப்படி கட்டி ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு கொடுக்க. ஆனால் சிலவளை வந்து அவையில் கலட்டி விட்டால் வந்து அவையில் இது என்னென்னு சொல்கிறது, வீடு ஒன்று எழுந்திரின்னு ஒன்று தான் கட்டி வச்சுக்கணும் போல். அதில் ரெண்டு மக்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டு நிற்கணும். சரி, இப்போ இதில் ரெண்டு அதிகாரிகள்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து இப்போ யானை அந்த கொஞ்ச நேரத்தில் கூட்டிக்கொண்டு போவேணும் குளிப்பாட்டுற கவலான்னு கேட்டு நாங்கள் வந்து 875 ரூபான்னு சொன்னவன். இப்போ நாங்கள் 5 பேருக்கு எடுத்தா இங்கே வாங்க, யானையை விட உங்களோட சிரிப்பு தான் பெருசாக இருக்கு. என்ன கையில் என்ன வச்சுக்கிறீங்க? என்ன ஏன் லைட்டர் ஓடுறீங்க? அடுப்பு மூட்டத்துக்கு லைட்டர் ஒன்று ஐஸ்கிரீம் ஒன்று அடிப்போம் ஒன்று வந்தால் உள்ள விலையா வெளி அடித்த விலையாண்டு கொஞ்சம் மல்லி எவ்வளோண்டுகளுங்க உள்ளுக்குள்ளே கூட தான் விற்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அடித்து கிடந்தது. எவ்வளோ ஆண்டு கேட்டுனாங்க, சரி திருப்ப கேட்டுனாங்க, அது 150 ரூபாய் பண்ணினோம். இப்போ இலங்கையில் வந்து ஒரு கட்டுப்பாட்டு விலை ஒன்று இருக்கும், எம்ஆர்பி ஒன்று இருக்கும். அந்த எம்ஆர்பியை விட கூடத்தான் உள்ளான இந்த மாதிரி இடங்களில் வந்து விற்கணும். அப்படி விற்கக்கூடாது, அதுக்கான சட்டங்கள் இருக்குது. ஆனால் அதை கூடுதலாக வந்து பாவிக்கிறே இல்லை. டூரிஸ்ட்டுக்கும் இப்படி தான், டூரிஸ்ட்டுக்கு நான் நினைக்கிறேன் இதை விட கூட சொல்லிக்கணும்ண்டு. எங்களுக்கும் இப்படி தான். நாங்கள் ரிப்பில் தெரிகிறவனையாக வந்து கணக்க விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுறோம். கணக்க நிகழ்வுகளுக்கும் போயலாமல் இருந்தது. அப்படி கணக்க விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ தெரிஞ்ச நண்பர் தர்சிகன் அண்டு கேபி தர்சிகன் ஒருவர்கிட்ட வந்து திருமண நாள் இப்போ ஒரு 3 நாளுக்கு முதல் நாள் வந்து கல்யாணம் நடந்தது. எங்களோட வீடியோஸ் முதல் பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட சேனலில் கணக்க வீடியோஸில் முதல்லாம் வந்திருப்பார். அப்போ அழைப்புதல் வந்தது. 1 கிழமைக்கு முதல் தான் சொன்னவன் கேட்டால் வந்து லவ் மேரேஜ் என்னவன். இப்போ எடுத்து கேட்போம், எங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ ஆளுக்கு எடுத்து விஷ் பண்ணுவோம். நானும் போயிட்டு இப்போ என்னென்னா வந்து இந்த ட்ரிப் தொடங்கினதுலேருந்து வந்து முடியும் மட்டுமே நாங்கள் திருப்ப வீடு போகக்கூடாது, தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டே இருக்கணும்ன்றது தான் இது இந்த பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. அப்போ அதனால் வந்து கணக்க விஷயங்களை இழந்துட்டோம். இப்படி தானே ஒரு விஷயத்தை இழந்தால் தானே இன்னொரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஆளுக்கு வந்து விஷ் பண்ணல என்ன வெட்டிங்குக்கு. இப்போ ஆளுக்கு விஷ் பண்ணுவோம். சரியா, என்ன சொல்கிறான், என்ன மனநிலையில் இருக்கிறான்னு கேட்போம். நான் நினச்சிடான் இவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் செய்ய மாட்டான்னு நினச்சிடான், செய்துட்டானே. புது மாப்பிள்ளை பிஸியாக இருப்பார் நினைக்கிறேன். ரிங்காது பார்ப்போம், ஆன்சர் பண்ணுறானோ தெரியலை. இப்போ இன்னும் அரை மந்தி அலங்கடாக்கு தெரியும். அந்த நேரத்துக்குள்ள நினைப்பு வந்துச்சு. அப்போ ஒருக்கா கோல் அடித்து பார்ப்போம்னா எடுக்க மாட்டான். சிங்கிளாக இருக்கேக்கு எடுப்பாங்க. கல்யாணம் நடந்தால் பிறகு கோலையே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆன்சர் பண்ணிட்டானுன்னா அவன் அதிர்ஷ்டக்காரன். தெரியும், எடுக்க மாட்டான். எனி ஹலோ, நோ ஆன்சர். சரி, திருப்பி அவருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு அவசரம் பண்ணால் ஒரு 2 தரம் எடுப்பாங்களான்னு, அதுக்காவது எடுக்கிறான்ட்டு பார்ப்போம். ஒன்றரை நான் நினைக்கிறேன் புது மாப்பிள்ளை தானே. சில வேலை இதுகளுக்கு விருந்துகளுக்கு சொந்தக்காரர் விட்டு போயிட்டானோ தெரியலை. ஆன்சர் பே. சரி, ஆள் வந்து திருப்பி எடுத்தால் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆள் என்ன காய்ச்ச வந்து. சில வேலை இப்படி நிற்க எடுத்தாருன்னா வீடியோவில் காட்டுவோம். அது அவர்கிட்ட உற்ற நண்பன் அவையில் வந்து 3 செட். சரியா, 3 பேரும் தான் திருவினான். அவருக்கு ஒரு அடிச்சுக்கப்போ நண்பருக்கு திருமணம் நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? செங்கேன் என்ற ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இருவாலையில் கணக்கு வீடியோஸ் வந்து எடுத்துருப்போம். அப்போ இருவாலையில் இருக்கிற அந்த நண்பனுக்கு வந்து எடுத்து கேட்போம். நண்பர் கல்யாணம் முடித்தது கவலையாக இருக்காண்டு அவனும் மாசம் பண்ண மாட்டாங்க.
நான் எடுக்கிற நேரம் அவனை ஆன்சர் பண்ண வேண்டாம், அப்புறம் அவையில் எடுக்கிற நேரம் ஆன்சர் பண்ணாடி எடுத்து. ஹலோ சொல்லு. என்ன நண்பனு கல்யாணமாம்? யாருக்கு? தர்ஷனுக்கு. அது முடிஞ்சது இல்லை கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சதுதான், எனக்கு கவலையா இருக்கிறியோ? நான் என்னோட சத்தியன் அக்கா மத்தானும் உங்க பெண் கழிச்சு 2 கட்டிதான். அதுதான் ஆள் ரிப்போர்ட்டர் தான் பேசுறான். அவனை கேக்குறீங்க. கல்யாண மண்டபத்துல வச்சு பேசுறானா? இப்ப அடிச்சுடான், ஆளுக்கு அடிச்சுடான்னு ஆள ஆன்சர் இல்லை. புது மாப்பிள்ள தானே, விருந்தேலுக்கு போட்டானோ? இருக்கு வேண்டாம். எங்க நிக்கிறான் சிலவுல? எங்க நுரையிலியா போயிட்டானோ? புது மாப்பிள்ள தானே, இல்ல ஊருக்குலா சுத்தி தெரியுதா? 20ஆம் தேதி போறாளக்கா கொழும்பு போயிட்டு போறோம்னு சொன்னவன். ஞாயிற்றுக்கிழமை சொன்னவன் பெண் அடிக்கிறேன் அவனுக்கு. ஞாயிற்றுக்கு காதல் கல்யாணமா? சனிக்கிழமை காதல் கல்யாணமா? ஓமா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் காதல் கல்யாணம்னு சொல்லிவிட்டா அவருக்கு அடிச்சிடான், கோல் அடிச்சு வாழ்த்துகள் தெரியும் அடிச்சு. அவர் ஆன்சர் இல்லை சரியோ, அதான் உனக்கு அடிச்சிடார். 2 இவரும் இன்னும் ஒரு ஆளும் இருக்கிறான். அவன் 3 பேரும் செட். ஆனால் இவரை விட இன்னும் ஒருத்தர் பாதிக்கப்படுற. அவனு இப்போ அழுது கொண்டு தெரிவான். விசார் சரி, எஞ்சி இருக்கிறேன். நீங்க 2 பேரும் தான், அவங்களுக்கும் திருமணம் வேலைக்கு முடிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றான். கதடா வீடியோல போட போறேன். அடுத்த செங்கனுக்கு நல்ல ஒரு பெண்ணா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இருவாலையில இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெண்ணா ஒரு வரனா கிடைக்க வாழ்த்துறேன். என்ன இந்த யானை குளிக்காட்டுற இடத்துக்கு வந்தாங்க தான் ஒரு மத்தியாலம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு இந்த முந்தினா பின்ன வலையில நிக்கிறோம். அவ எடுத்து காயப்பம் நண்பர்களை மிஸ் பண்றேன் நானு. வேன் எவ்வளோ ரிவர்ஸ்டோ மாறிட்டு சம்பவத்தை ஏறிட்டு 2 மலை ஏறி இறங்கிட்டு. சரி வாங்க, நூறையில அங்கால பக்கம் வாங்க, வந்து ஜாயின் ஆங்க. வேலை என்ன? சரி, ஓகே, சந்திப்பாம். நன்றி. சரி, கதைச்சிட்டோம். அவர் ஆஞ்ச வடையில் அவனுக்கிட்ட அவன் வீட்டுக்காரர் கேட்டிருக்கணும், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும் போல இருக்கா, அவன் அக்கா தான் கேட்டிருக்கணும். சந்தோஷம், அதே பெரிய சந்தோஷம். அந்த அன்பே போதும். சரி, எப்படியோ குளிக்கிற இடத்துக்கு போவோம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் கிடக்கு. எல்லாத்தையும் வந்து தயார்படுத்தினோம். குளிக்க கூட்டி கொண்டு போகிறதுக்காண்டி எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வர மாதிரி எல்லா ஜானையும் ஒட்டிட்டியாக போய்க்க. இதில் அப்படி ஒரு இதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்களை பாருங்க, எங்களை நோக்கி யானை வந்து கொண்டிருக்கு. சின்ன ஒரு இதை வச்சு தான் வந்து அவையில் கட்டுப்படுத்தினோம். இந்த இதை வச்சு வந்து யானை பக்கத்தில் வந்துருக்கு. சாப்பாடுகள் எதுவும் தருவோம் வந்து இல்லையடா, அதில் கொடுத்துட்டோமேடா. இந்த புல்லுகளை எடுத்து ஆள் வந்து சாப்பிட்றாங்க. எந்த பெரிய உருப்படி. புட்டிச்சுதான்டா, புடிதானே தும்பிக்கே ஆளோ புட்டிச்சு ஒரு டசிச்சுதான்டா. இதெல்லாம் எத்தனை வயசு இருக்குங்கண்ணா? 35 வருஷம் பிடிக்கலாம். இதில் வந்து யானைகளை வந்து நாங்களும் அவள் வந்து காதை ஆட்டுறாரு. நான் வந்து வால் ஆட்டுற மாதிரி இவர் வந்து காதை ஆட்டுறார். சொச்ச பேர் இருக்கணும். அவ்வளோ பேரையும் இதுலேருந்து லைனில் கூட்டி கொண்டு போகணும். அந்த அங்கேருந்து பாருங்க, இதுக்கும் ஒவ்வொரு பாகன் இருக்கிறேன் பாரு. வா 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 எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் இப்போ நாங்கள் இப்படியே வந்து வெளியேற போகிறோம். வெளியேறக்க இந்த இதால் தான் இதில் வந்து கிஃப்ட்டுகள் வச்சுக்கணும். போய்க்க ஏதாவது இலங்கை நினைவாக வந்து வேண்டிக் கொண்டு போகலாம். வெளியில் இறங்கின அப்புறம் தான் அந்த யானைகள் குளிக்கிற இடத்துக்கு நாங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதிலே போட்டுக்கணும் எலிஃபண்ட் பாத்திங் ப்ளேஸ்.
இதில் பார்த்தீங்கன்னா ரயில் போய்க்க பாதை நிப்பாட்டுற மாதிரி நடு வீதியால் யானைகளை வந்து கூட்டிக் கொண்டு போயிடணும். வாகனங்களை நிப்பாட்டி இதுக்கெலாம் அந்த குளிக்கிற இடம் இருக்குது. ஒவ்வொரு ஆக்களாக வந்து போயிடும். யானை லத்தி போட்டிருக்கோம். யானைகள் குளிக்க முடியும் 10 மணியில இருந்து 12 மணி மட்டும். அதுக்கு பிறகு 2 மணிலேருந்து 4 மணி மட்டும் வந்தீங்கள்ட்ட இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் நடந்து போயினேன் பாருங்க. நடந்து போகிறத பார்க்கவே எப்படி போயினோம்டாக்கா. மற்றது இங்கால கரையில் குளிக்கிற இடங்கள் இது எல்லாமே வந்து வணிக சம்பந்தமான விஷயங்கள். இந்த கிஃப்ட்டுகள் இதுகள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். இதில் வந்து எடுத்த டிக்கெட்டுக்கு தானே அதை வந்து காட்டிட்டு தான் உள்ளே போகணும். சொல்லு 2 பேர் வரும், ஒரு ஆள் வரும். ஜெஃப்னா, we are from ஜெஃப்னா. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு இந்திய ஆக்கள் மாதிரி தான் இருக்கும் அந்த கலர்ஸில். அப்போ வந்து போயக்க ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுத்து ஒரு செக்அப் பண்ணிட்டு தான் போகணும். இதில் வந்து பார்த்துட்டு விட்டுருக்கணும். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அவையோட நீங்கள் ஹேக்கலாம். இப்போ என்னென்னு சொல்கிறது, நாட்டுக்குள்ளே வர்ற வருமானத்தை வந்து வெளியில் விடக்கூடாதுன்றக்காண்டி செக் பண்ணிட்டு போயிடணும். சில பேர் வந்து இப்போ இந்திய ஆக்கள் மற்ற ஏஷியன்ஸ் வந்து கூடுதலாக எங்கட கலரான் இருப்பினோம். அப்போ அவையிலும் ஒவ்வொரு இடங்கள் யாழ்ப்பாணம், ட்ரிங்கோ அப்படியான வவுனியா அப்படியான இடங்களை சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே வரவினோம்ன்ட்டு அவரே சொன்னவர். அதனால் பார்த்துட்டு விட்டுருந்தோம். இந்த இடங்களில் கணக்க இதுகள்லாம் இருக்குது. கைவினை பெருக்கள் வெளிநாட்டுக்கார் வந்தால் என்ன வேண்டியனமோ அதை டார்கெட் பண்ணுற விதமாக வந்து இதில் வச்சிருப்பினோம். உங்களுக்கு விருப்பமான ஆனால் ரீசனபிள் ப்ரைஸாக தான் சில இது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்களா 200 ரூபா போட்டிருக்கணும், சில $2 கணக்கு சரியாக தான் இருக்கும். உடைகள், கிஃப்ட் ஐட்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொச்சி மட்டையில் செய்த முகங்கள். அப்படி கணக்க விஷயங்கள் வந்து இங்கால கரையிலையும் வந்து வச்சிருக்கணும். மற்ற இவையில் எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. அவைகளுக்கான சாப்பாடு மற்ற அவையில் கொண்டு போகிறதுக்கான இதுகள் சில நேரங்களில் யானைகள் வந்து மதம் பிடிச்சிடும். என்னென்னு சொல்கிறது, இந்த கிளைமேட்டுக்கு இப்போ நாங்களே இந்த வெக்கைக்கு வந்து கோவம்பரம், சினம்பரம் இவையில் அந்த வெயிலுக்குள்ள நின்று செய்யக்கு வந்து ஆக்களுக்கு வந்து இருந்துட்டு மதம் பிடிச்சிடும். அதுகள் எல்லாம் பார்த்து தான் செய்யணும். யானையில் குளிக்கிற இடத்துக்கு வந்து இறக்கி கூட்டிக் கொண்டு போயிடணும். இந்த இடத்துல ஹோட்டலில் ஒன்று இருக்குது, அந்த வியூவை பார்த்து கொண்டு நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் இது மட்டும் இதில் பார்க்கலாம். இதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் பிரிச்சுட்டு முதல் நாங்கள் அது மட்டுமே வந்து போய் பார்த்துனாங்க. இப்போ இதுக்கு இங்கால வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து ஆக்களுக்கு குளிப்பாட்டிக்கணும். வெக்க தானே, வெக்களுக்கு மனுஷருக்கு சினம் வருது. வெக்கைக்கு போய் இந்த வியூவால் வந்து பார்க்கலாம், குளிக்க பார்க்குறது. இதில் ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது, அதை எடுத்தோம்னா வந்து அந்த யானைகளை நீங்களுமே அதில் போய் நின்று குளிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வேலைக்கு ஒரு 10 மணி சொச்சத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கும். இப்போ கடும் வெயிலாக இருக்குது. ரெண்டு மணிக்கு பாருங்க கூட்டியாக இருந்தோம், அப்படியே படையாக இருந்தது. இந்த வாரம் வருது பாருங்க, வச்ச யானைகள் நிற்குது. அது எல்லாமே இப்போ வந்து ஒன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கு. இப்படி யானையில் வந்து இந்த முறை தான் பார்க்குறேன். போன முறை வரைக்கலே ஆக்கள் மேலே எல்லாம் முதுகில் வந்து மண் இது செய்திருக்காங்க. எப்படி யானைகள் பாருங்க, மாட்டு பட்டு மாதிரி வாரணம் எல்லாரும். சத்தியா 2 மணிக்கு கூட்டி வந்திருக்கணும் இந்த இடத்துக்கு. ஆக்கள் எல்லாரும் குளிக்க போயினோம்.
அங்கே அடிக்கிற தண்ணி இங்கே மட்டும் வருதாப்பா அப்பா நீ வெள்ளம் இதுக்குள்ள இறங்கி குளிப்பினோம் வேலோடு சேர்ந்து யானைகளுக்கு குளிக்கப்பாட்ட நீங்கள் விரும்புகிறீங்கன்னாலும் விரும்பலாம். அதோட இங்கே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, இதில் இருந்து யானை வியூவை பார்த்து கொண்டு சாப்பிடலாம். எல்லோரும் அசம்பிள் ஆகிடணும். இந்த காட்சியை காட்டுறதுக்கு உங்களுக்கு காட்டணுமென்று தான் நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலமாக இந்த இடத்துல வெயிட் பண்ணி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நித்திரையை கொண்டுட்டார். இனி அவரை குளிக்க பார்ப்பினோம். இப்படி நீங்களும் அருகில் போய் அதை தேய்ச்சி குளிக்க பார்க்கலாம். உள்ளூர் ஆக்களுக்கு வந்து 800 சொச்சம் சொன்னவன், ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு கூட வரும். ஏன்டா இதெல்லாம் வந்து அவங்க நாடுகளில் ஈஸியாக இவ்வளோ பேருமே வந்து இதில் பார்த்திங்கன்னா யானைகள் குளிக்கிறத பார்க்குறதுக்காண்டி வந்து நிற்கணும். இதில் வந்து ஒருத்தருமே வந்து குளிப்பாட்டையில் போன முறை வரைக்கும் வந்து கணக்கு பேர் குளிக்க பார்த்ததா, இந்த முறை ஒருத்தருமே வந்து குளிக்குவாங்க. இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் ஒரு ஆள் வந்து குளிக்க பார்க்குறக்காண்டி போய் கொண்டிருக்கணும். யானைக்கு மேலே இப்படி ஏறி இருக்கலாம், யானையை வந்து குளிப்பாட்டலாம் பாருங்க. இப்படியான பேக்கேஜ் எல்லாம் வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் தேவையில்லை பெரிய ஆக்கள் அங்கால போய் உறைஞ்சி கிரஞ்சி எல்லா இடம் திரிஞ்சு குளிக்கிறாக்கள் குளிச்சு கொண்டு அப்படியே திரியும் நம்ம அங்கால பக்கத்துலேயே. இதில் வந்து இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு உள்நாட்டவர்களாக இருந்தால் வந்து உங்களுக்கு குறைய விலை வரும். இதே வெளிநாட்டவர்கள்னால் வந்து அதிக விலை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ யானைகள் குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் வந்து 800 ரூபா தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்புக்கு அவையில் சுற்றி இருப்பினும் அப்படியான அசம்பாவித சம்பவங்கள் நடந்ததா இதுகளும் இல்லை, பதிவுகளும் இல்லை. இதில் வந்து குளிக்கிறார்கள், அதில் டான்ஸ் மாறணும். இதுலேயுமே வந்து எனக்கு பேர் நின்று பார்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெள்ளைக்காரருக்கு கடினம். இப்படி யானைகளை வந்து அருகாமையில் பார்க்குறது மற்றது இப்படி செய்கிறதுக்கு வந்து சில நாடுகளில் அனுமதியும் இருக்காது. விலங்குகளை வந்து வதைக்கிறது அப்படின்னு நினைப்பினோம். ஆனால் இங்கே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூ பேப்பர் சோல் ஹேர்னு போட்டிருக்கணும். யானைகள் இருக்குது தானே, யானைகள் லத்திகள்லேருந்து பேப்பர்ஸ் தயாரிக்கணும். அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்தால் வந்து பாருங்கள். சின்ன பிள்ளைகள் கூடுதலாக விரும்பினோம். இது வரைக்கும் யானைக்கு பக்கத்தில் போகலை, யானை சவாரி செய்யலை என்று நிற்கிறார்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். கட்டாயம் முயற்சி செய்யுங்க. சரி, நாங்கள் அப்படியோ இதில் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம்.